ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 1ல இருந்து சேஞ்ச் ஆயிருக்க ரூல்ஸ் பற்றி தான். அதாவது யூபிஐலேருந்து எல்பிஜி வரைக்கும் என்னென்ன ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் படி கமர்ஷியல் சிலிண்டரோட விலை வந்து ஏறி இருக்கு. அதனால ஹோட்டலில் எல்லா ஐட்டமோட பில்லும் வந்து ஏறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐல வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான அப்டேட். யூபிஐ செக்யூரிட்டி ரூல்ஸ் இனிமே வெறும் பின் மட்டும் போதாது. ஆர்பிஐ இப்போ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கட்டாயமாக்கியிருக்கு. அதாவது பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை ஃபேஸ் ஐடி கண்டிப்பாக தேவைப்படும். செக்யூரிட்டிக்காக இது ஒரு சூப்பர் மூவ். ஆனால் இனிமேல் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்து இருக்கும், அவ்வளோதான். தேர்ட் வந்து பார்த்தோன்னா ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜ். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. அதாவது இப்போ பேங்க் கொடுத்துருக்க அப்டேட் படி எக்ஸ்ட்ரா டிரான்சாக்ஷனுக்கு இனிமே வந்து 23 rupees plus ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூல்ஸ் யூபிஐ மூலமா ஏடிஎம் யூஸ் பண்றவங்களுக்குமே அப்ளிகபிள் ஆகும். முன்னாடி வந்து கார்டில் மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிளாக இருந்துச்சு. இப்போ வந்து யூபிஐ மூலமா ஏடிஎம் யூஸ் பண்றவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் டிக்கெட் ரீஃபண்ட் பாலிசி. அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் இப்போ ரூல்ஸை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கியிருக்காங்க. வண்டி கிளம்புறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணாதான் ரீஃபண்ட் கிடைக்கும். லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணா நோ மணி பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி இது 4 மணி நேரமா இருந்துச்சு, ஆனா இப்போ வந்து டபுள் ஆக்கிட்டாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 72ல இருந்து 24 hours முன்னாடி வந்து 25% வந்து ஃபேர் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 24ல இருந்து 8 hours பிஃபோர் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 50% வந்து ஃபேர் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே மோர் தென் 72 hours முன்னாடியே அப்படின்னா, அதாவது 3 நாள் முன்னாடி நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா ஃபுல் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 5th அப்டேட் வந்து என்னன்னா நியூ பேன் கார்டு ரூல்ஸ். பேன் கார்டு அப்ளிகேஷன் புதுசா பேன் கார்டு அப்ளை பண்றவங்களுக்கு, அதாவது ஆதார் மட்டும் போதாது, அடிஷனல் டாக்குமெண்ட்டும் இனிமேல் சப்மிட் பண்ணணும். உங்களோட நேம் ஸ்பெல்லிங் வந்து ஆதார்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கணும். இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிட்டு பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணுங்க. 6th வந்து என்னன்னா டோல் ஃப்ரீ, அதாவது தமிழ்நாடு சுங்கச்சாவடி கட்டணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியா தமிழ்நாட்டில் இருக்கிற 60க்கு மேலான டோல் பிளாசா கட்டணத்தை வந்து ஏத்திருக்காங்க. ஒரு ட்ரிப்புக்கு 5 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். லாங் டிரைவ் போக பிளான் பண்றவங்க உங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த 6 அப்டேட்டும் நம்மளோட டே டு டே லைஃப்ல ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை இப்பவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.